இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை விசுவாசம். விசுவாசத்துக்கு பைபிளில் கொடுத்திருக்கிறதான டெஃபினிஷன் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நாங்கள் நம்பும்போது அதை நம்புகிறதுன்ற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயும் இருக்கிறது. நாங்கள் தேவனை நம்புகிறோமா இருந்தால் அந்த நம்பிக்கையை உறுதியாக அவரை நம்புகிறதும், தேவன் இந்த காரியத்தை எனக்கு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்பும்போது அந்த நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். காணப்படாதவைகளின் நிச்சயம். தோமா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து முதலில் நம்பாதபடிக்கு, நான் இயேசு கிறிஸ்துவை நேரில் கண்டாலொழிய அவரை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதன் பிற்பாடு தேவன் அவர்கள் மத்தியில் தோன்றி தோமாவுக்கு அவருடைய விலா எலும்பில் அவருடைய விரலை விட்டு பார்க்கும்படி கொடுத்து விட்டு விசுவாசிக்க சொல்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு சொல்கிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தோமாவுக்கு தேவன் சொன்னது போல தேவன் எங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்தார், 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி காணாமல் விசுவாசிக்கிற மனிதர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காலநிலைகள், சூழ்நிலைகள், அறிகுறிகள் எல்லாவற்றையும் கவனித்ததன் பிற்பாடு ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோமா இருந்தால் அது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும். தேவன் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமோ ஒரு தரிசனமோ தந்திருக்கும் போது அதற்கு எதிரான சூழ்நிலைகள், காலநிலைகள் காணப்படும் போது அப்பவும் நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோமா இருந்தால் அந்த விசுவாசத்தின் மகிமையை அவர் காண செய்வார். வேதத்தில் அநேக நபர்கள் விசுவாசித்ததன் நிமித்தம் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டதை நாங்கள் காண்கிறோம். அநேகர் விசுவாசித்ததன் நிமித்தம் அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதையும் நாங்கள் வேதத்திலே காண்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. விசுவாசம் தேவனுடைய நீதியாக காணப்படுது. விசுவாசம் ஆவியின் கனிகளில் ஒன்றாகவும் காணப்படுது. விசுவாசம் என்றது நம்பப்படுகின்றதன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் தேவனின் மகிமையை காண்பார்கள். Have a hopeful day.